டியர் லேர்னர்ஸ், இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ரைட் இஷ்யூனா என்ன, போனஸ் இஷ்யூனா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஒரு கம்பெனி அவங்களோட கேபிட்டலை ரேஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் காமன் மெத்தட் நம்ம பார்த்தோன்னாக்கா போனஸ் இஷ்யூவும் ரைட் இஷ்யூவும் தான். இந்த ரெண்டு இஷ்யூலையும் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது தான். இந்த ரெண்டு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸை இஷ்யூ பண்ணுறது தான் இந்த போனஸ் இஷ்யூ, ரைட் இஷ்யூ. பட் இதுல சடன் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா போனஸ் இஷ்யூ. போனஸ் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா ஷேர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எதுல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல இருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இதே மூலமா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு கம்பெனி வந்து கேஷ் டிவிடெண்ட் பே பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அடிஷனல் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்றதா நம்ம என்ன சொல்லணும்னா போனஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இது மூலமா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸை வந்து வாங்கிப்பாங்க. பட் அவங்களோட டோட்டல் வேல்யூ ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா அன்சேஞ்சா இருக்கும். டோட்டல் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த மெத்தட் எதுக்கு கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ரொமோட் பண்றதுக்காக வித்தவுட் யூசிங் கேஷ் நம்ம யூஸ் பண்றது தான் இந்த போனஸ் இஷ்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்க ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்பெனிஸ் வந்து அடிஷ்னல் கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு நியூ ஷேர்ஸை எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறதா ரைட் இஷ்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஐபிஓ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அதெல்லாமே நியூவாக பப்ளிக்கு ஃப்ளோட் பண்ணுறது. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நியூ ஷேர்ஸை ஆஃபர் பண்ணுற மெத்தட் தான் என்ன சொல்கிறோன்னா ரைட் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரைட் இருக்குது, அதாவது டு பை திஸ் நியூ ஷேர்ஸ். எப்படி அப்படின்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் வேல்யூவை கரண்ட் மார்க்கெட் வேல்யூவை கம்பேர் பண்ணச்சில் கம்மியான வழியில் வந்து, அதாவது அவங்க ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க அந்த ப்ரொபோர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேர்ஸை வந்து பை பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி நியூ ஷேர்ஸை நம்ம அக்யூர் பண்ணுறதுனால வாங்குறதுனால என்ன பர்பஸ்க்கெலாம் அந்த கம்பெனி வந்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னா எக்ஸ்பென்ஷன், அவங்க டெட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை நியூ ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு இதை ஒரு வேயை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த ரைட் இஷ்யூவை. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா போனஸ் இஷ்யூக்கும் ரைட் இஷ்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா போனஸ் இஷ்யூ அப்படின்னா என்ன சொன்னேன், அதாவது அடிஷனல் ஷேர்ஸை எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் போனஸ் இஷ்யூ. பட் ரைட் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து ஃப்ரீ கிடையாது, அடிஷ்னல் ஷேர் தான் அட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் வேல்யூக்கு கொஞ்சம் கம்மியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வாங்கிக்கிடலாம். காஸ்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். போனஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் எந்த அமௌண்ட்டையுமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ரைட் இஷ்யூவில் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து பே பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்கிக்கிடலாம். என்ன பர்பஸ்க்காக இந்த போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸை வந்து ரிவார்ட் பண்ணுறதுக்கு, அவங்க கம்பெனியில் அவங்கள வந்து ஒரு ரிகார்டு நம்ம கொடுக்குறதுக்காகவும் ரிசர்வ்ஸ் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் போனஸ் இஷ்யூ வந்து பண்ணுறோம். பட் ரைட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல், கம்பெனியோட கேபிட்டல் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு தான் ரைட் இஷ்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். இஃபெக்ட் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியில் சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் போனஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸே இருக்காது. ஏன்னா ஷேர்ஸோட நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதே தான் இருக்கும். பட் ரைட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸ் வந்து நியூவாக பர்ச்சேஸ் பண்ணச்சில் கண்டிப்பாக ஈக்விட்டியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதாவது டோட்டல் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இன்க்ரீஸ் ஆகும். இஃபெக்ட் ஆன் ஷேர் ப்ரைஸ். ஸோ ஷேர் ப்ரைஸில் என்ன இஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் போனஸ் இஷ்யூவில் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஷேர் ப்ரைஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. பட் ரைட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா வந்து ஷேர் ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னாக்கா டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப். போனஸ் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் டைல்யூஷன் எதுவுமே இருக்காது ஓனர்ஷிப்பில். டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து நியூ ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணச்சில் அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப், அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸோட பர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து ரெடியூஸ் ஆகிறது தான் நம்ம டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து போனஸ் இஷ்யூவில் வந்து கிடையாது. ஏன்னா வந்து அடிஷ்னல் ஷேர்ஸ் தான் கொடுக்குறது. பட் ரைட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பாசிபிள் டைல்யூஷன் இருக்கும். ஏன்னா சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து நியூ ஷேர்ஸ் வாங்காத பட்சத்தில் இந்த டைல்யூஷன் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து
இருக்கும். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் போனஸ் இஷ்யூவில் வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. ஏன்னா டிவிடெண்ட் பே பண்ணுறதுக்கு பதிலாக தான் இந்த போனஸ் இஷ்யூ வந்து பண்ணுறாங்க. பட் ரைட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அது ஆப்ஷனல் தான். ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும் நியூ ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படி. இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போனஸ் இஷ்யூ அண்ட் ரைட் இஷ்யூ. டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் போனஸ் இஷ்யூனா என்ன, ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, அதோட டிஃப்ரென்ஸ் பற்றி தான் இந்த செஷனில் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.